மகத்திய திருடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அப்போ இல்லறத்தானுக்கு உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குது. யார் தெய்வனாலே? மனைவியும் தெய்வனாலே. மனைவி நல்ல பண்புள்ள அமைந்தது என்ன காரணம்னு கேட்டான். நல்வினை இருந்துச்சு, நல்லா அமைஞ்சிருக்குது. இல்லைன்னா அமையுமா? ஒருவனுக்கு மனைவி அமையதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நல்வினை இல்லை என்றால் தயசத்தை உழவ நல்வினை இருந்தால்தான் ஒருவனுக்கு நல்ல மனைவி அமைவாள். அது தர்மம் செய்வதற்கு துணையாக இருக்கிறார் என்றால், தர்மம் செய்வதற்கு துணையாக இருக்கிற ஒரு மனைவி அமைந்தால் அதுக்கு நிகரான புண்ணியமே இருக்க முடியாது. அவன் புண்ணியம் செய்தவன். அன்னதானத்துக்கு உதவி செய்கிறவள் நிச்சயம் இருந்து உபசரிப்பாள். நிச்சயம் தன்னை சார்ந்தவர்களுக்கு பாதுகாவலாக இருப்பாள். அவள் ஜென்மத்தை கிடைத்திட்ட துணையாக இருப்பவர்கள் மனைவிதான். அப்போ இல்லறத்தானுக்கு இந்த வாய்ப்பு நல்லபடி அமையுது. காலையில் எந்திரிக்கிறான், இது குளிக்கிறான். 6 மணிக்கு காலையில் 4 மணிக்கு வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்கிறான். உணவு தர ஏதோ ஒரு உணவு, பசிக்கு உணவு. ஆக உணவுக்கு உத்தரவாதம் கிடைக்குது. ஏன்னா கடைசி வரும் உணவு சாப்பிட்டாகணும். ஒரு மனுஷன் 1 லட்சம் நேரமாவது சாப்பிட்டாகணும். அப்போ உணவுக்கு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. தியானம் செய்வதுக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஆசான் அகசியத்தின் திருவடி கிடைச்சிருக்கு. பூஜை செய்தால் யாரத்தை பூஜை செய்யணும்? செத்தவனை